அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஹாங்கோவில் பயங்கர படகு விபத்து, 50 பேர் பலியான சோகம். ஹாங்கோவில் படகு விபத்தில் 50 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான ஹாங்கோவில் வடமேற்கு பகுதியில் மடான் குமு துறைமுகம் அமைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இருந்து போலம்போ பகுதிக்கு ஒரு மோட்டார் படகில் 400க்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டனர். பண்டாகா பகுதியில் படகு சென்று கொண்டிருந்த போது படகில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. படகில் பயணம் செய்தவர்கள் தீ விபத்திலிருந்து தப்பிக்க ஆற்றில் குதித்தனர். இதில் படகு ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 50 பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள். சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புப் படையினர் 100க்கும் மேற்பட்டவர்களை லேசான காயத்துடன் மீட்டுள்ளார்கள். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது. படகில் பெண்ணொருவர் சமையல் செய்தபோது தீ விபத்து ஏற்பட்டு படகில் தீப்பற்றி இருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஈரானில் கொலையுண்ட 8 பாகிஸ்தானியர்களின் உடல்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைப்பு. ஈரான் நாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட 8 பாகிஸ்தானியர்களின் உடல்கள் அவர்களது தாயகமான பாகிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த 8 பேர் ஈரானின் சிஸ்தான் மாகாணத்தின் மெகர்ஸ்தான் மாவட்டத்தின் வாகன பழுது பார்க்கும் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதியன்று நள்ளிரவு அவர்களது கடைக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கடையின் உரிமையாளர் தில்ஷாத், அவரது மகனான நயீம், ஜாபர், தானிஷ் மற்றும் நசீர் உள்ளிட்ட 8 தொழிலாளர்களின் கைகள் மற்றும் கால்களை கயிற்றால் கட்டி போட்டு அவர்களை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து கடுமையான கண்டனங்களை பதிவு செய்த ஈரான் தூதரகம், தீவிரவாதம் நீண்ட நாட்களாக நிலை பெற்றுள்ள ஒரு நோய், அது என்றுமே நாட்டுக்கு அச்சுறுத்தல் என குறிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரானிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் சகேதான் நகரத்திலிருந்து கொண்டு செல்லப்படும் முன்னர் பலியான பாகிஸ்தானர்களின் உடல்களுக்கு சகேதான் மாகாண மேயர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். பின்னர் பாகிஸ்தானின் பகாவால்பூர் விமான நிலையத்திற்கு நேற்று வந்தடைந்த அவர்களது உடல்கள் அங்கிருந்து சாலை வழியாக அவர்களது சொந்த ஊரான அகமதுபூர் ஷர்ஹியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னதாக இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் யாரென இதுவரை தெரியாத நிலையில் ஈரானில் பதுங்கியுள்ள பல்சிஸ்தான் பயங்கரவாதிகளால் இது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என ஈரானின் புலனாய்வுத்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. ரஷ்யா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரவாத குழு பட்டியலில் தலிபான் அமைப்பை வகைப்படுத்தியிருந்தது. தற்போது அந்த பட்டியலில் இருந்து தலிபானை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத குழு பட்டியலில் வகைப்படுத்தி இருந்ததால் கடந்த 2003ஆம் ஆண்டில் இருந்து தலிபானுடன் தொடர்பு வைத்திருந்தால் அது ரஷ்ய சட்டத்தின்படி குற்றமாகும். தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபானுக்கு இது இராயாங்க ரீதியிலான வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. பயங்கரவாத அமைப்பு என வகைப்படுத்தப்பட்டதை நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் என கடந்த வருடம் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இதன் அடிப்படையில் தடையை நீக்க வேண்டுமென அரசு தரப்பு நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்த நிலையில் இன்று ரஷ்யாவின் உச்ச நீதிமன்றம் தலிபான்களை பயங்கரவாத குழு பட்டியலிலிருந்து நீக்கி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்தியர்களுக்கு விசா சலுகைகளை வாரி வழங்கிய சீனா. அமெரிக்காவுடனான கடும் மோதலுக்கு மத்தியில் இந்தியர்களுக்கு 3 மாதத்தில் 85,000 விசாக்களை வழங்கிய சீனா கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது. சீன அரசு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை 85,000 இந்தியர்களுக்கு விசாக்களை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக சீன தூதர் சு பியோங்கின் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கூறும்போது, ஏப்ரல் 9ஆம் தேதி வரை இந்தியாவில் உள்ள சீன தூதரகங்கள் இந்த ஆண்டு சீனாவுக்கு செல்லும் இந்திய குடிமக்களுக்கு 85,000க்கும் மேற்பட்ட விசாங்களை வழங்கியுள்ளது. சீனாவை பார்வையிடவும் பாதுகாப்பான, துடிப்பான, நேர்மையான மற்றும் நட்பு சீனாவை அனுபவிக்கவும் அதிகமான இந்திய நண்பர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் என கூறப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு செல்லும் இந்த 85,000 பேரில் பெரும்பாலானோர் மாணவர்கள், வணிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆவர். மேலும் இந்தியர்களுக்கான விசா விதிமுறைகளை சீனா தளர்த்தியுள்ளது. இந்தியர்களை ஈர்க்கும் முயற்சியாக சீனா இந்த தளர்வை அறிவித்துள்ளது. அதன்படி எந்த ஆன்லைன் முன்பதிவுகளும் இல்லாமல் வேலை நாட்களில் தங்கள் விண்ணப்பங்களை நேரடியாக சமர்ப்பிக்கலாம். இந்தியர்களுக்கு விசா கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் விண்ணப்பிக்கும் விசாக்கள் தற்போது மிக விரைவாக அங்கீகரிக்கப்படுகின்றன. அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரியை விதித்தார். பின்னர் சீனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு 90 நாட்கள் வரி விலக்கு அறிவித்தார்.
அதே வேளையில் சீனாவுக்கான வரியை 145% உயர்த்தினார். இதற்கு பதிலடியாக சீனாவும் அமெரிக்கா மீதான வரியை உயர்த்தியுள்ளது. இதனால் இரு நாடுகள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள சூழலில் இந்தியாவுக்கு சீனா விசா சலுகைகளை அறிவித்துள்ளது. இது இந்தியா சீனா இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. வரி விதிப்பு நடவடிக்கையில் அமெரிக்காவுக்கு எதிராக போராட இந்தியாவுக்கு சீனா அழைப்பு விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் புதிய அரசாங்கம் 3 ஆண்டு குடியுரிமை திட்டத்தை ரத்து செய்து அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜெர்மனியின் புதிய கூட்டணி அரசு நன்கு ஒருங்கிணைந்த புலம்பெயர்ந்தோருக்கான 3 ஆண்டு விரைவான குடியுரிமை திட்டத்தை ரத்து செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. 2023 ஜூனில் அறிமுகமான இந்த திட்டம் ஜெர்மனியில் 3 ஆண்டுகளாக வசித்து C1 நிலை ஜெர்மன் மொழித்திறன் மற்றும் சமூக ஒத்துழைப்பு, தன்னார்வ பணிகள், வேலை அல்லது கல்வி சாதனைகள் காட்டும் புலம்பெயர்ந்த மக்களுக்கு குடியுரிமை அளிக்க அனுமதித்தது. இது புலம்பெயர்ந்தோர் சமூகங்களில் மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த திட்டம் கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியம் மற்றும் கிறிஸ்தவ சமூக ஒன்றியம் ஆகிய கட்சிகளால் டர்போ குடியுரிமை என விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில் 3 வருடங்கள் என்பது குடியுரிமைக்கு போதுமான காலம் அல்ல என்றும் முழுமையான ஒருங்கிணைப்பு சந்தேகத்துக்குரியதாக என்றும் புதிய கூட்டணியின் கீழ் இந்த 3 ஆண்டு வழிமுறை நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த ஆண்டு கொண்டு வந்த பிற சீர்திருத்தங்கள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி V1 நிலை மொழித்திறனுடன் தொடர்ந்து 5 வருடங்கள் வசித்த புலம்பெயர்ந்தோர் குடியுரிமைக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. இது முன்பிருந்த 8 ஆண்டு தேவையை விட சிறந்த முன்னேற்றமாக காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 30 நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடுவதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மூடப்பட உள்ள தூதரகங்களில் 10 தூதரகங்களும் 17 துணை தூதரகங்களும் அடங்குகின்றன. அதன்படி ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா உள்ளிட்ட மண்டலங்களில் உள்ள சில தூதரகங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். சோமாலியா, ஈராக், மால்டா, லக்சம்பர்க், ஹொங்கோ மற்றும் தெற்கு சூடான் போன்ற நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. அதேவேளை பிரான்சில் அமெரிக்காவுக்கு 5 தூதரகங்கள் செயற்பட்டு வருவதால் அவற்றையும் மூட முடிவு செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அத்தோடு ஜெர்மனி மற்றும் பொஸ்னியாவில் உள்ள 2 தூதரகங்கள் மற்றும் பிரித்தானியாவில் உள்ள ஒரு தூதரகத்தையும் மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இவ்வாறு மூடப்பட உள்ள தூதரகங்களின் பணிகள் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மூலம் தொடரப்படும் என்றும் மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் முறையாக கடைப்பிடிக்கவில்லை என கத்தாரினுடைய அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்த போது நேரடியாக தெரிவித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மதிக்க தவறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மாதங்களுக்கு முன்பு ஒரு ஒப்பந்தத்தை எட்டினோம். மிக சிரமமான நிலைகளை கடந்து மிக கடினமான பணிகளின் பின்னர் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை பின்பற்றவில்லை என்றும் ஒப்பந்தத்தின் முக்கிய மத்தியஸ்தரான கத்தார் குறிப்பிட்டுள்ளது. பல மாதங்களாக நீடித்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் ஹமாஸும் இஸ்ரேலும் ஜனவரியில் 3 கட்ட போர் நிறுத்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் மார்ச் 18ஆம் தேதியன்று இஸ்ரேல் மீண்டும் தனது குண்டுவீச்சை தொடங்கியது. பாலஸ்தீன இயக்கம் மீதமுள்ள அனைத்து கைதிகளையும் விடுவிக்க மறுத்ததற்கு பதிலளிக்கும் விதமாக இது நடந்ததாக குறிப்பிட்டாலும் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மாற்றியமைத்து புதிய மற்றும் கடுமையான கோரிக்கைகளை இஸ்ரேல் தான் முன்வைத்தது. இஸ்ரேலினுடைய ஒருதலைபட்சமான நடவடிக்கைகள் காரணமாக காசாவில் மீண்டும் மிகப்பெரிய மனித பேரவலம் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலின் படுகொலைகள் தங்கு தடையின்றி நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை திரும்பப் பெறுவதற்கு உறுதியளிக்காமல் அனைத்து கைதிகளையும் விடுவிக்க இஸ்ரேல் நடவடிக்கை மேற்கொண்டது ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் புடினிடம் கத்தார் நேரடியாக முறையிட்டுள்ளது. இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய பின்னர் நேரடியாக ரஷ்ய ஜனாதிபதி புடினை சந்தித்து இஸ்ரேல் மீது கத்தார் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருப்பது இஸ்ரேல் கத்தார் இடையில் ஏற்பட்டுள்ள விரிசலை தெளிவாக காட்டுவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையில் நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது இராணுவ ரீதியிலான தாக்குதல்களையும் போர் விமானங்களை பயன்படுத்தி ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்து உளவு பார்க்க முற்பட்டதாகவும், குறிப்பாக ஈரானுக்குள் நுழைய முயன்ற அமெரிக்க போர் விமானங்களை அதிநவீன ட்ராடர்கள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக ஈரான் விமானப்படை விரட்டியடித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரானின் அதிநவீன ரேடார் சிஸ்டம் ஊடாக அமெரிக்க விமானங்கள் ஈரானின் எல்லைப் பகுதியை அடைந்ததும் அந்த விமானங்களை திரும்பிச் செல்லுமாறு ஈரான் வான்படை மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்ததாகவும், இதன் காரணமாக அமெரிக்க விமானப்படை விமானங்கள் ஈரான் எல்லையிலிருந்து அகன்று சென்றதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. ரேடார்களினால் இனங்காண முடியாத அதிநவீன விமானங்களை ஈரான் எவ்வாறு இனங்கண்டு கொண்டார்கள் என்ற விடயம் அமெரிக்க இராணுவ மத்தியிலும் அமெரிக்க விமானிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.